ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் குடும்பம் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒயிட் சாஸ் பாஸ்தா. குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற இந்த பாஸ்தா வெஜிடபிள் எல்லாம் அதிகமாக சேர்த்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி ரவையில் பண்ண பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் வீட் பாஸ்தா, மில்லட்டில் பண்ணுற பாஸ்தா எது கிடைக்குதோ எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா உருகவும் ஸ்லோ ஃப்ளேமில் 4 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா பட்டரும் மைதாவும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டைமில் மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ கட்டி ஏதும் இல்லாமல் நல்லா கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக சீஸ் சேர்க்க போகிறோம். எந்த விதமான ஒயிட் கலர் சீஸ் எது வேணாலும் சேர்க்கலாம். சீஸே இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ ஃப்ளேவருக்காக ஓரிகேனோ சேர்க்க போகிறோம். ஓரிகேனோனா வேறு ஒன்றும் இல்லைங்க, காய வச்ச கற்பூரவள்ளி இலை தான். அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வீட்லேயே நான் ரெடி பண்ணி வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சாஸ்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரிங்க. நல்ல பாயிலான தண்ணியில் பாஸ்தாவை வேக வைக்கணும். நான் 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு 1.5 கிளாஸ் தாராளமாக இருக்கும். இப்போ பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பும் ஆயிலும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஸ்வீட் கார்ன், கேரட்டு, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, ப்ரோக்கலி, குடமிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்களோ அதை எடுத்துக்கலாம். இப்போ காய்கறிகள் எல்லாத்தையும் எப்பயுமே தண்ணியில் வேக வைக்காமல் இந்த மாதிரி ஸ்டீமரில் வேக வைக்கும்போது தண்ணி விடுற மாதிரி இல்லாமலும் சாப்பிடும்போது வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக இருந்தால் பாஸ்தாவோடு சாப்பிட நல்லா இருக்குங்க. ஒரு பேனில் மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின 10 பல் பூண்டு சேர்த்து அது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கொஞ்சம் பெரிய சைஸாகவே நறுக்கி சேர்த்துக்கணும். அது நல்லா கலர் மாறாமல் வதங்கட்டும். பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட கலர் மாறாமல் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதை இப்போ வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்து ஸ்டிர் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் சிக்கன் கூட பாயில் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம்.
எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பாஸ்தாவாகட்டும் நூடுல்ஸ் ஆகட்டும் அதை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதில் ஃபைபர் இல்லைன்றனால தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கோதுமையில் பண்ண பாஸ்தாவில் நிறைய காய்கறிகளை சேர்த்து பண்ணும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெடியான மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை பசங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இது ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஆயில், பட்டர், மில்க் எல்லாம் நம்ம ரொம்பவே கம்மியாக சேர்த்துருக்கோம். நைட்டு டின்னர் கூட சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது என் குடும்பம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம். அதுவரை பாய் மக்களே.